வணக்கம். இன்னைக்கு பசங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சே காம்படிஷன்ல பேரண்ட்ஸ் தாங்க. நான் சொல்றது வருத்தமா இருந்தா கூட டோர்னமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களால அவங்க எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா பசங்களுக்கு வெளியில இருந்து கோச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடும். எனக்கு புரியுதுங்க. அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட்னால நீங்க ஆட்டோமேட்டிக்கா இருந்து அவங்களுக்கு கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீ டாஸ் பண்ணு, டிராப் போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்றீங்க. ஆனா கோச்சஸே பாத்தீங்கன்னா அங்க போய் நாங்க நிறைய பேச முடியாது. உங்களுக்கு அவங்களே அண்டர் ப்ரெஷர்ல தான் மேட்ச்ல இருப்பாங்க. நாங்களே அவங்க பின்னாடி இருந்துட்டு கமாண்டான்னு அவங்க டவுன் ஆகும்போது மோட்டிவேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம். ஒரு எலைட் லெவல் அத்லெட்டா இருந்தா ஒரு சில விஷயம் நம்ம சொல்லும் போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களால டியூன் பண்ணி விளையாட முடியும். பட் 13-15 இருக்க பசங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து அந்த பேரண்ட்ஸ் அந்த எய்த்தாப்ல நின்றுக்கிட்டு அவங்க சத்தம் போட்டுட்டே இருக்கும்போது பசங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அவங்க பேரண்ட்டை நோக்கி தாங்க இருக்கு. அவங்களுக்கு பிரேக் கிடைக்கிறது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவங்க அந்த ஷட்டில் எடுக்கும்போது மட்டும்தாங்க அவங்க பிரேக் கிடைக்கும். அந்த நேரத்துல அவங்க நம்ம பண்ண தப்பு என்ன அப்படின்னு அவங்க அதை ரீகால் பண்ணி அடுத்த அந்த மிஸ்டேக்ஸ் வராம பாத்துக்க அது ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. பசங்களை டெவலப் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க தான் நிறைய கஷ்டப்படுறீங்க. அட் த சேம் டைம் அந்த இடத்துல உங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம நீங்க பேசுறதுனால உங்களுக்கே தெரியாது அவங்களால 100% அங்க டோர்னமெண்ட்ல கொடுக்க முடியாது அப்படிங்கிறத. கோச்சஸே நாங்க அங்க நின்றுட்டு கண்டிப்பா கமாண்டா வாடா, கமாண்டா ஃபைட்டா அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவோம். நிறைய எதுவும் சொல்லி கொடுத்துட முடியாது. டெய்லி நம்ம ட்ரெயின் பண்றோம். மேட்ச்ல போயிட்டு அவங்களை மோட்டிவேட் மட்டும் தாங்க பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த நேரத்துல போய் கோச்சிங் எல்லாம் எடுக்க முடியாது. நீங்க அங்க வந்து கோச்சிங் எடுக்கும்போது அவங்க நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதனால தயவு செய்து பேரண்ட்ஸ் எல்லாருமே இதை அவாய்ட் பண்ணீங்கன்னா அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கோச்சஸை கண்டிப்பா ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவங்கள ஃப்ரீயா விடுங்க. அப்பதான் அவங்களாலையும் ஏதாவது யோசிச்சு சொல்ல முடியும். ஆனாலும் கோச்சஸே பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா அப்பா அம்மா தான் முதல்ல பார்ப்பாங்க. ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணோன்னே பேரண்ட்ஸை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கோச்சஸ் அந்த நேரத்துல என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க கூட அவங்களால வாட்ச் பண்ண முடியல. சோ நீங்க கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா அவங்களும் கோச் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அவங்க 100% கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.